ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தை யோகமாக செய்யறதுக்கான காரணத்தை உபதேசிக்க தொடங்குறார். இந்த 3வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், கர்மணாம் அனாரம்பாத் புருஷா நைஷ்கர்மியம் ந அஸ்னுதே. கர்மம் பண்ணாம கர்மமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைய முடியாது. நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. சந்நியசனாதேவ சித்திம் நச்ச அதிகச்சதி. சந்நியாசம் பண்ணுறதுனாலேயே ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சிடுவான், கர்மத்தை எல்லாம் துறக்கிறதுனாலேயே ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் தான் சம்பந்தம். ஆகையினால கர்மத்தை செய்யறதுனாலேயோ கர்மத்தை விடுறதுனாலேயோ மோட்சம்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. அர்ஜுனன் கர்மத்தை விட்டுட்டு சந்நியாசம் பண்ணிவிட்டா மோட்சம் கிடைச்சிடும்னு நினைக்கிறான். கர்மம் ஒன்று லௌகிக பலனை கொடுக்கும், இகலோக பலனை கொடுக்கும், இல்லாட்டி பரலோக பலனை கொடுக்கும். நம்ம லௌகிக கர்மத்தை பண்ணினா இகலோக பலனை திருஷ்ட பலத்தை அனுபவிக்கலாம். வைதிக கர்மங்களை எல்லாம் பண்ணினா அதிருஷ்ட பலம், பரலோக பலம், இன்னொரு சரீரத்தில் நாம் அனுபவிக்கிறது, இதெல்லாத்தையும் நாம் அடையலாம். அதனால் அர்ஜுனனுக்கு புரியறதுக்காக பகவான் என்ன சொல்கிறாருன்னா, கர்மத்தை விடுறதுனால நீ மோட்சம் அடைஞ்சுடலாம். இந்த தாத்தாவை, இந்த குருவை, இந்த யுத்தத்தை இவரோட சேர்ந்து யுத்தம் பண்ணுறதுனால நமக்கு துக்கம் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு போனேன்னா அதனால் உனக்கு நிம்மதி வந்துடும், நீ நினச்சுடாதே. ஆக கர்மம் செய்யறதுனாலேயோ செய்யாததுனாலேயோ உனக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினச்சுடாதே. ஆக நைஷ்கர்மியம்னு சொன்னால் மோட்சம், கர்மமற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். சந்நியாசத்தினாலேயே அடைஞ்சுடலாம், கர்மத்தை ஆரம்பிக்காமல் மோட்சம் அடைஞ்சுடலான்னு நினைக்காதே. ஆக கர்மம் செய்யணும், கர்மத்தை சந்நியாசம் பண்ணக்கூடாதுங்கிறத இங்கே பகவான் புரிய வைக்கிறார். அர்ஜுனனுடைய பக்குவத்தை அறிஞ்சு, அர்ஜுனனை மாதிரி நிறைய பேருடைய மனசை அறிஞ்சு சொல்கிறார் பகவான். கர்மத்தை செய்யாமையே மோட்சத்தை அடைஞ்ச முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிகிறது? கர்மம் செய்கிறது அவசியங்கிறது தெரிகிறது. சந்நியாசத்தினாலேயே மோட்சம் அடைய முடியாது. சந்நியாசம் ஞானத்தை பெறத்துக்கு ஒரு அங்கம். ஏன்னா வேலையெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தால் சாஸ்திரம் படித்து ஞானத்தை பெறுறது கடினம். அதுக்காக வேண்டி அந்த காலத்தில் ஞானத்தை பெறத்துக்காக வேண்டி வேலைகள் எல்லாம் குறைக்கிறதுக்காக சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு தர்மம் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் பலரால் அதை கடைப்பிடிக்கப்படுகிறது. சந்நியாசம் பண்ணினதுக்கு பிறகு வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணணும். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத். துறவு வாழ்க்கை மேற்கொண்டு உபனிஷத்தை குருமுகமாக படிக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு. வெறுமனை சந்நியாசத்தை பண்ணிவிட்டாலே நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. துறவு வாழ்க்கையினால் மாத்திரம் ஒருத்தனுக்கு ஞானம் வந்துடாது, மோட்சம் வந்துடாது. ஆகவே அதுக்காக வேண்டி கர்மத்தை துறக்கக்கூடாதுங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார். எனவே கர்மத்தை துறக்கிற, கர்மத்தை விடுற புத்தியை அர்ஜுனா நீ விடணுங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். கர்மத்தை எப்படி செய்யணும்னு 2-3 ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்ல போகிறார். இன்னும் சில பிரச்சனைகளை பற்றி சொல்ல போகிறார். கர்மத்தை செய்யாமல் கர்மமற்ற நிலையை அடைய முடியாதுன்னு அர்த்தம். கர்மத்தை செஞ்சு மனசை பக்குவப்படுத்தி தான் பிறகு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணுங்கிற அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எனவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன். கர்மத்தை தொடங்காமல் கர்மமற்ற நிலையை அடைய முடியாது. துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதால் மட்டுமே ஒருவன் சித்தியை, வாழ்க்கையின் குறிக்கோளாகிய முக்தியை அடைந்துவிட முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்